Dear children, now we are going to discuss crystal lattice and unit cell. Last class we have discussed different types of crystals பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம். இப்போது crystal lattice and unit cell வந்து நம்ம பார்க்குறோம். crystalline solidsல வந்து the regular arrangement of these பார்த்தீங்கன்னா definite orientation of atoms, ions or molecules are relative to one another in three-dimensional pattern. These regular arrangement of these spaces throughout the crystal is called crystal lattice. Crystal lattice. The diagram will be given. Diagram is present in our textbook. Right. So this is the definition for crystal lattice. A basic repeating structural unit of a crystalline solids is called unit cell. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து unit cell. இந்த கார்னர்ஸ் இதுக்கு பாத்தீங்கன்னா இதான் வந்து lattice point. இந்த lattice point வச்சு தான் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிட்டு ஒரு பெரிய crystalline solids வந்து நமக்கு கிடைக்குது. சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம the crystal may be considered to consist a large number of unit cell, each one in a direct contact with a nearer neighbor and all similarity orientation space. சரிங்களா? the number of nearest neighbors that surrounded by particle in the crystal called இல்லைங்களா, ஒன்னோட ஒன்று அந்த நியரஸ்ட் ஆட்டம்ஸ் சொல்லி அதுதான் வந்து குவார்டினேஷன் நம்பர். அப்போ ஒன்னோட ஒன்று சேர்ந்தானா அந்த கிறிஸ்டல் லாட்டிஸோட ஜாயிண்ட் ஆகிட்டு பெரிய கிறிஸ்டல் கிடைக்குது. அப்போது அதை வந்து குவார்டினேஷன் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி கிறிஸ்டல் ஷுட் ஹேவ் a definite coordination numbers, right? A unit cell is characterized by three edge lengths or lattice constant. அதுதான் நம்ம சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா primitives alpha a b c alpha beta gamma. primitives-ன்றது வெட்டு துண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். யூனிட்ஸ் அதனோட டைரக்ஷன்ஸ் ஏன்னா 3 dimensional சொல்லும் போது அந்த 3 axis ஓரியன்டேஷன்ஸை நம்ம காட்டுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இம்பார்ட்டன்ட் வந்து primitive and non-primitive unit cells. அந்த யூனிட் செல்லே there are two types, that is primitive unit cell and then non-primitive unit cell. primitive unit cells அப்படின்போது only one lattice point இருக்கும். unit cell contains only one lattice point, அதோடு அது end up ஆகிடும். சரிங்களா? that is called primitive. non-primitive அப்படின்றது additional lattice பாயிண்டோட கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். additional lattice points இருக்கும் either in a phase of unit cell or within the unit cell. within the unit cell இருக்கும், இல்லாட்டா அவருடைய ஃபேஸஸில் கார்னர் ஃபேஸஸில் இந்த கார்னர் ஃபேஸஸில் போகும், இல்லாட்டா அதுக்குள்ளேயே ஜாயிண்ட் ஆகிட்டு எக்ஸ்டெண்ட் ஆகும். ரைட். there are 7 primitive crystal system that பார்த்திங்கன்னா 7 இல்லைங்களா. அது என்னென்ன அப்படின்னா பார்க்கணும், கியூபிக்கு அண்ட் தென் டெட்ராகோனல், ஆர்த்தோராம்பிக். ராம்பிக் அப்படின்னா சாய் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எக்ஸகனல், அது வந்து மோனோக்ளினிக்னா ஊசி இலை வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். கிளினிக், ட்ரைக்ளினிக் அண்ட் தென் ராம்போஹெட்ரல். அதுலேயே ஹெட்ரல்லே சாய் சதுரமாக இருக்கும் ராம்போஹெட்ரல்ன்றது. தெர் ஆர் 7. அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிரேவிஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா 14 கிறிஸ்டல் சிஸ்டம் வருது. இதை ஒவ்வொன்றும் சொல்கிறீங்களா, இதில் ஒன்று வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறும் ஸ்ட்ரக்சர்ஸ், அது பின்னாடி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். கியூபிக்கு, ராம்போஹெட்ரல், இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரிமிட்டிவ்ஸு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ்ஸு அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டிஷன்ஸ், ஒவ்வொரு ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க, இது 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டினில் கேட்பான். சரிங்களா? ரைட். இங்கே பார்த்தீங்கன்னா கியூபிக்லேயே வந்து என்னென்னா 3 இருக்குது. கியூபிக்கில் வந்து ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர் அண்ட் தென் ஃபேஸ் சென்டர் 3 ஆச்சுங்களா. அடுத்தது டெட்ராகோனலில் வந்து ப்ரிமிட்டிவ் இருக்குது அண்ட் தென் பாடி சென்டர். ப்ரிமிட்டிவ்னா நான் சிங்கிள், அதாவது ஒன்லி 1 lattice பாயிண்ட்டு. அடுத்து எக்ஸகனலில் 1. ராம்பிக்கில் வந்து ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர், பேசிக் ஃபேஸ் சென்டர் 4 இருக்குது. அப்போ மொத்தம் ஆச்சு 10 ஆச்சு. மீதி 4 வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ளினிக்கில் 2, ப்ரிமிட்டிவ், பேசிக், ஃபேஸ் சென்டர், அப்புறம் ட்ரைகோனல், ட்ரைக்ளினிக்லாம் 1. அப்போ அதில் 14 இப்போ கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் வந்து ப்ரிமிட்டிவ் கிறிஸ்டல் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரிமிட்டிவ் ஆர் சிம்பிள் கியூபிக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த சிம்பிள் கியூபிக் யூனிட் செல்ஸு. நம்பர் அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் சிம்பிள் கியூபிக்கில்
நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் டிவைடட் பை 8. நம்பர் ஆஃப் கார்னர் எவ்வளோ 8 டிவைடட் பை 8 1. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் ஷேர்டு ஆட்டம்ஸ் வந்து 1 சிம்பிள் கியூபிக்கில். பாடி சென்டர் வரும்போது என்ன ஆகிடும், பாடி சென்டருக்கு எப்படி கால்குலேட் பண்ணலான்னா பிசிசி வரும்போது நம்பர் ஆஃப் கார்னர் டிவைடட் பை 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாடி சென்டர் டிவைடட் பை 2. சரிங்களா, இது சாரி இங்கே 1. இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், இங்கே வந்து நம்பர் ஆஃப் கார்னர் பாடி சென்டர். அப்போது இங்கே வந்து நம்பர் ஆஃப் பாடி சென்டர்னும் போது இப்படி வருதுன்னு வச்சிங்களேன், இங்கே 1 இருக்கும். ஸோ பாடி சென்டரில் அப்போது இங்கே 1 தான். 8 நம்பர் ஆஃப் கார்னர் 8 8 8 ப்ளஸ் 1/1 என்ன வரும், ஸோ 1 + 1 2. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த பிசிசி யூனிட் செல்லில் வந்து 2. இது சிம்பிள் கியூபிக்கில் 1. அப்போ ஃபேஸ் சென்டர் வரும்போது என்ன வரும், நம்பர் ஆஃப் கார்னர் டிவைடட் பை 8. அப்புறம் என்ன வரும், நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் டிவைடட் பை 2. ஏன்னா 2 வந்துடும், ஃப்ரண்ட்டில் 1 பேக் சைடு 2 இருக்கிறதுனால. அப்போது 1 + 3ன்னு வந்துடுவாங்க. ஃபேஸஸ் வந்து 4 டிவைடட் பை 2னா 2. அங்கே நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் வரும்போது 1 + 2 1 + 3 டிவைட்னா 6ன்னு வந்துடும். 1 ப்ளஸ் இங்கே பாருங்கள் நம்பர் ஆஃப் கார்னர் டிவைட் பை 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் டிவைடட் பை 2. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 டிவைடட் பை 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 6 வரும் டிவைடட் பை 2. அப்போ 1 + 3 4. இதில் எஃப்சிசியில் ஃபேஸ் சென்டர் கியூபிக்கில் வந்து 4 இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டிங் டென்சிட்டி இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.